نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم في الجنة فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم وفي الفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إذا وضعت الجنازة فاحتملها الرجال على أعناقهم فإن كانت صالحة قالت لأهلها قدموني قدموني وإن كانت غير صالحة قالت لأهلها يا ويلها أين تذهبون بها إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரே இல்ல அன்புடையோன் வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தபாரக வ தஆலாவுக்கே புகழ் அனைத்து முரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் சொற்செயல்களை தத்தமது வாழ்நாளில் எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் பள்ளி வாயிலே இஅ்திகாஃப் நியத்திலே வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, படைத்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தபாரக வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் அஞ்சி பயந்து அவனுடைய கட்டளைகளை முற்றிலும் எடுத்தும் வேண்டாம் என்று எவைகளெல்லாம் தடை விதித்திருக்கிறானோ அவைகளை நமது வாழ்நாள் விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி எனக்கும் அப்பால் உங்களுக்கு வசியத் என்னும் வல்லவனின் அன்பு கட்டளையை பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் படைப்புகளை பல கோடிக்கணக்கான அதைவிட அதிகமான படைப்புகளை காலிக்காகிய அல்லாஹ் படைத்திருக்கிறான். படைத்தவன் அல்லாஹ் படைப்புகளை பற்றி சொல்லும் பொழுது வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, நாம் உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் இரட்டை இரட்டைகளாக ஜோடிகளாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இரட்டை இரட்டை என்றால் ஜோடிகளாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இரவு என்றால் அதற்கு பகல், ஆண் என்றால் அதற்கு பெண், அதாவது காலை என்றால் அதற்கு மாலை, இவ்வாறாக அல்லாஹ் எல்லாவற்றையும் வஹலக்னாக்கும் அஸ்வாஜா, நாம் இரட்டைகளாக ஜோடிகளாக படைத்திருக்கிறோம் என்று சொன்னவன் அல்லாஹ் ஹயாத் என்று சொன்ன அந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ் ஜோடியாக மௌத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஹயாத்துக்கு ஜோடியாக அல்லாஹ் மௌத்தை, மரணத்தை படைத்திருக்கிறான். சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பலவிதமான மக்கள், பலவிதமான கோட்பாடுகள், பல மதங்கள், பல மார்க்கங்கள், ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகமும், எல்லா மார்க்கமும், எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நாஸ்திகளும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு உண்மைதான், மரணம் ஒன்று உண்டு, மௌத்து இருக்குது. ஆனால் அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்குது. இஸ்லாமியர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், மூமீன்களாகிய நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், மௌத்துக்கு பின்னால்தான் நிரந்தரமான சங்கையான நிம்மதியான வாழ்க்கை.
ஒன்று நிம்மதியான வாழ்க்கை, இல்லாட்டி அதாபான வாழ்க்கை. அதை தெரிவு செய்வதற்கு, தேர்ந்தெடுப்பதற்கு தான் அல்லாஹ் உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் பிறப்பையும் இறப்பையும் ஹயாத்தையும் மௌத்தையும் தந்திருக்கிறான் என்பதை சூரா முல்க் தெளிவாக நமக்கு திட்ட தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை ஏன் தந்திருக்கிறான் தெரியுமா? மறுமையுடைய வாழ்க்கையை, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அழகாக தயாரிப்பதற்கான ஒரு இடம் தான் துனியாவை தவிர வாழுவதற்காக வந்த இடம் அல்ல. சகோதரர்களே, மதீனா முனவ்வராவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத், ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க என்ற செய்தி மதீனாவுல கேள்விப்பட்ட உடனே பலவிதமான பிரச்சனை. என்னண்டா, ஒரு கூட்டம் யார் உள்ளத்தில் ஈமான் இல்லாமல், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முனாஃபிக்குகளை பத்தி சொல்றான். முனாஃபிக்குகள்டா நாவுல நாக்குல வாயில களிமா இருக்குது, உள்ளத்துல ஈமான் இல்ல. இவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தர்க்கு மின் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்துல பேஸ்மெண்ட் இவங்களுக்கு தான். யாருக்கு? முனாஃபிக்குகளுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முனாஃபிக்கீன்கள் முன்சஃப்ல நின்றாங்க தெரியுமா? தொழுகையில இவங்க என்ன தெரியுமா செய்ய ஆரம்பிச்சாங்க? இவங்க எல்லாம் முர்த்ததா போக ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்தை விட்டும் ஈமானை விட்டும் எந்த மதத்தில் எந்த மார்க்கத்திலிருந்து வந்தார்களோ அதே மார்க்கத்தின் பக்கம் மற்றவர்களை அழைத்துக் கொண்டு முர்த்ததாகினாங்க. சில கூட்டங்கள் நுசல்லி வலா நுஸக்கி, உடனடியா சொல்லிட்டாங்க தொழுறோம் ஆனா ஜக்காத்னா கொடுக்க மாட்டோம். சில அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவர்களுடைய நிலைப்பாடு, இவர்கள் சிலர்கள் மௌனமாக இருந்தார்கள், சிலவங்க பேசுறாங்களே இல்ல. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய இழப்பை, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை ஜீரணிக்க முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் பெரும் பிரச்சனை. அதில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான உடம்பை எங்கே நல்லடக்கம் செய்வது, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஜனாசாவை எங்கே அடக்குவது, ஜன்னத்துல் பகீலையா அல்லது இதர மையவாடிகளிலா, எங்கே? கண்ணியமானவர்களே, என்ன விளக்கம்டா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம் وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. சில விஷயங்களை சொல்றான் அல்லாஹ். இதை யாருக்கும் நாங்க அறிவிக்கிறது இல்ல, இதை யாருக்கும் சொல்லி கொடுக்கிறது இல்ல. அது வலவுக்கான நபியா, அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருந்தாலும் சரியே. இந்த வசனத்துல நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பது யாருக்கும் தெரியாது. நாளை அடுத்த கணம், நாளை என்பது அடுத்த கணம். அது ஒரு செகண்டாக இருக்கலாம், அல்லது நிமிடமாக இருக்கலாம், நாளாக இருக்கலாம், வாரமாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், வருடங்களாக இருக்கலாம். வமா தத்ரி நஃப்சு மாதா தக்ஸிபு கதா, கத் என்ற வார்த்தை அடுத்த நொடி பொழுது என்ன நடக்கும் என்பது தெரியாது. அதே போல யாரு எங்க எப்ப எப்படி மௌத்தாவார் என்று தெரியாது. அப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்திருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்கள், என் அருமை தோழர்களே, நான் இன்றைய தினம் வஃபாத்தாக போகிறேன், மௌத்தாக போகிறேன், அல்லாஹ்வுடைய மரணத்தை சந்திக்க போகிறேன், இறை அழைப்பை ஏற்றுக்கொள்ள போகிறேன். எனவே என்னை நீங்கள் இந்த இடத்தில் நல்லடக்கம் செய்யுங்கள் என்றிருந்தால் சஹாபாக்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மரணத்தை பற்றி ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ்ஜில் இருந்தே ரசூலுல்லாஹ் மரணத்துக்குரிய தயாரிப்பில் இருந்தார்கள் என்ற செய்திகளை நாம் பல கிரந்தங்களில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் செய்த ஒரே ஹஜ், கடைசி இறுதி ஹஜ், ஹஜ்ஜத்துல் வதாவை முடித்து ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டார்கள். மதீனா மக்காவில் இருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வரும் பொழுது சுகமீனவர்களாக மதீனாவுக்கு வந்தார்கள். பல மாதங்கள் அங்கே தங்கி இருந்தார்கள் ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட தெரியாது நான் எப்ப மௌத்தா போறேன் என்று. எனவே விஷயம் என்னண்டா, ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க.
இப்ப எங்க நல்லடக்கம் செய்யறது என்னண்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தன்னுடைய மரணம், தன்னுடைய மௌத் எப்பொழுது வரும் என்று தெரியாது. சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு பல ஆண்டுகளுக்கு முன்னால் கேள்விப்பட்ட ஹதீஸை வந்து ரிவாயத் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், என் ஹபீப் அறிவித்த ரிவாயத், நபிமார்கள் எந்த இடத்திலேயே வஃபாத் ஆகிறார்களோ, எந்த இடத்துல மௌத்தா போறாங்களோ, அவங்களுடைய பாடி, அவங்களுடைய ஜனாசா, அவங்களுடைய உடம்பு அந்த இடத்தில் தான் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற ரிவாயத். டிரான்ஸ்போர்ட் பண்றல்ல, இங்க இருந்து அங்க தூக்கிட்டு அங்க இருந்து இங்க தூக்கிட்டு போறல்ல, அதே இடத்தில் நடக்குவது என்று சொல்லிதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே கபர் தோண்டி ரசூலுல்லாஹ் மரணம் அடைந்த மௌத்தாயின அதே இடத்தில் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவேதான் சகோதரர்களே, யாருக்கு எப்பொழுது மௌத் வரும் தெரியாது. ஆசியாவில பிறந்தவங்க ஆப்பிரிக்கா கண்டத்துல போய் மௌத் ஆகுறாங்க. ஆப்பிரிக்காவுல, ஆஸ்திரேலியாவுல கண்டங்களில் பிறந்தவர்கள் இலங்கை ஆசியா கண்டத்தில் வந்து மௌத் ஆகுறாங்க. மரணம் யாருக்கு எப்பொழுது வரும் தெரியாது. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் நம்மை மௌத் வந்து பீடித்தே தீரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அதாவது மரணத்தை நாம், மௌத்தை நாம் அதாவது படைத்திருக்கிறோம், உங்களை அது ஒரு நாள் வந்து பீடித்தே தீரும். சங்கையானவர்களே, இன்றைக்கு அதிர்ச்சியான, அதாவது வியக்கத்தக்க தகவல்கள் என்னண்டா, உலகம் இவ்வளவு முன்னேறி இருக்கிறது, உலகம் சரியான முன்னேற்றம். ஆனால் அந்த முன்னேற்றத்திலே, உலகத்திலே அன்றைய நாள் ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து கேட்கிறாங்க, யா முஹம்மத் யஸ்அலூனக அனிர் ரூஹ், ஆத்மாவை பற்றி நபியே உங்களிடத்தில் வந்து கேட்கிறாங்க. உடம்புல உள்ள ரூஹ பத்தி கேட்கிறாங்க. அதோட வெயிட் எப்படி, அதனுடைய ஹைட் எப்படி, அதனுடைய நிறம் எப்படி, அதனுடைய சைஸ் எப்படி, அது எங்க இருக்குது, ரூஹ் உடம்புல எந்த பார்ட்ஸ்ல இருக்குது, மூளையிலையா, கிட்னிலையா, லிவர்லையா, இதயத்திலையா, தலையிலையா, காலிலையா, எங்க இருக்குது தெரியாது சகோதரர்களே. இதுவரைக்கும் உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாத ஒன்றுதான் மனிதனுடைய ரூஹ், மனிதனுடைய ஆத்மா எந்த பகுதியில் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடத்துல வந்து ஆத்மாவை பத்தி, ரூஹை பத்தி கேட்கிறார்கள். நீ என்ன பதில் சொல்லணும்? உங்களுக்கு பதில் என்ன, ரிப்ளை என்ன? குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நீங்க சொல்லுங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒன்று, அவ்வளவுதான். அதனுடைய நீளம், அதனுடைய அகலம், அதனுடைய உயரம், அதனுடைய பருமன், அதனுடைய நிறம் எங்க இருக்கிறது தெரியாது. எனவேதான் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, மனிதனுடைய ரூஹிலே, மனிதனுடைய உடம்பிலே மனிதனுடைய ரூஹு கலட்டப்படும் பொழுது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேதனை, அந்த சோதனை, அந்த வருத்தம் மிகவும் கடுமையானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க, யா ஆயிஷ், என்னுடைய அருமை மனைவி ஆயிஷா, கொஞ்சம் கோப்பையில தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்கம்மாண்டாங்க. தண்ணி கொஞ்சம் கோப்பையில எடுத்துட்டு வாங்கண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல தண்ணியை கொண்டு வச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த கைகளை, ரெண்டு கைகளையும் எடுத்து தண்ணீரில் நனைத்து முக்கி முகத்திலும் நெஞ்சிலும் தலையிலும் தடவி கொண்டார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மா லக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்ன நிகழ்கிறது, ஏன் இப்படி செய்றீங்க என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஆயிஷா, இன்னலில் மௌத்தி லசக்கராத், மௌத்துக்கு பல மயக்கம் இருக்குது, அதுதான் நான் உணர்ற போல என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன்னுடைய 2-3 நாட்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய நிலைமை மௌத்தாவதுக்கு முன்னால, அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்னால், மௌத்துக்கு பின்னால் ரிவாயத் செய்கிறார்கள். சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் ஒவ்வொருவர்களும் அனுபவிக்கக்கூடிய, நாம் ஒவ்வொருவர்களும் சந்திக்கக்கூடிய ஒன்றுதான் மரணம், சக்கராத். அது நம்மை வந்தடையும் பொழுது, அது நம்மை வந்தடையும் பொழுது நமது ஆத்மா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல மனிதனாக இருந்தால், அவனுடைய நடத்தைகள் இறைவனுக்கு பொருத்தமாக இருந்தால், ஒரு கூட்டிற்குள் ஒரு பறவை அடைத்து அந்த பறவை எப்படி வெளியால் செல்வதற்கு துடிக்குமோ அப்படி மனிதனுடைய ஆத்மா ரூஹ் துடிக்கும் என்றார்கள் மலக்குல் மௌத்துடைய வருகையை பார்த்து. அப்படி இல்லண்டா, உலகத்தில் அல்லாஹ்வின் கட்டளைகள் நிறைவேற்றப்படவில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படவில்லை, மோசமான மனிதனாக, அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத மனிதனாக வாழ்ந்தால் அவனுடைய ஆத்மா அங்காங்கே உடம்புக்கு சென்று ஒளிந்து கொள்ளும். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா சபிக்கப்பட்ட ரூஹே, அல்லாஹ்வினால் கோபப்படுத்தப்பட்ட ரூஹே, வெளியேறு என்று மலக்குல் மௌத் பெரும் விரலில் இருந்து, காலில பெரும் விரலில் இருந்து ரூஹு ஆத்மா கலட்டப்படும். கலட்டப்பட்டு 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 அது தன்னுடைய வாய் அல்லது மூக்கு துவாரத்தினால் அது வெளியேறி செல்லும் பொழுது கண்கள் அதை பார்க்குது. இன்ஷா அல்லாஹ் உலகத்துல சந்தோஷமான நாள் எது? சந்தோஷமான நாள் எது தெரியுமா? கல்யாணமுடைய நாளா? அது ஒரு அற்பமான சந்தோஷம். அல்லது எங்களது பிள்ளைகள் பிறந்த நாளா? அதுவும் ஒரு அற்பமான சந்தோஷம். எப்பொழுது சந்தோஷமான நாள்? எங்களுடைய உயிர், எங்களுடைய ஆத்மா கலட்டப்படும் பொழுது நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட ரூஹ பார்க்கலும். எங்கட உடம்புக்குள்ள இருந்துச்சு 40 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், இன்ஷா அல்லாஹ் அதை நாம் உலகத்திலே பார்க்காத வரை எங்களுக்கு மௌத் வராது. எங்கட ரூஹ, எங்கட ஆத்மாவை நாங்க பார்க்கலாம். எப்பொழுது? அதுக்கு பின்னால் உலகத்தில் அது இப்படித்தான் இருந்துச்சு என்று சொல்ல முடியாத கட்டம். சங்கையானவர்களே, அந்த ரூஹ் வெளியாகும் பொழுது கண்கள் அதை பார்க்கிறது. ரூஹ இவ்வளவு காலமே உடம்புக்குள்ள இருந்த ஐட்டம் இதுதானா பார்த்து விட்டு கண்களை மூடுறதுக்கு அவகாசம் இல்லை. ஏண்டா ரூஹ் இல்லையே. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒரு மையத்து வீட்டுக்கு போனா, ஒரு ஜனாசா வீட்டுக்கு போனா, முதலாவதாக மனிதன் மரணித்து விட்டான் என்ற செய்தி உங்களுடைய காதுக்கு கேள்விப்பட்டு நீங்கள் அங்கே செல்வீர்களானால் அவர்களுடைய 2 கண்களையும் கசக்கி மூடிவிடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் தெரியுமா? அந்த மனிதன், அந்த ஆத்மா, அந்த நபர், அந்த ஜனாசா கண்களினால் ரூஹை பார்த்தார். கடைசியாக ரூஹ் பிரிந்தது. அதற்கு பின்னால் சுயமாக அவர்களால் கண்ணால் அதை மூடிக்கொள்ள முடியவில்லை. உடம்புல ரூஹ் இல்ல. கை இருக்குது, கால் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லா பார்ட்ஸ்களும் உள்ளால் இருக்குது. ஆனால் இவ்வளவு காலமாக செயல்பட்டது அந்த ஆத்மா, ரூஹ் இல்ல. எனவே சங்கையானவர்களே, மௌத்தை நாங்க பயந்து கொள்வோம், மரணத்தை பயந்து கொள்வோம். சுத்தி வர எல்லாரும் நிற்பாங்க, சுத்தி வர எல்லாரும் நிற்பாங்க. தலவாணி போதாட்டி இன்னொரு தலவாணிய ஒசத்தி வச்சிருக்குது. ஏண்டா வாப்பாக்கு அல்லது உம்மாக்கு அல்லது நானாக்கு அல்லது மாப்பிள்ளைக்கு மூச்செடுக்க கஷ்டம். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிஞ்சு கொண்டிருக்குது. மாலை மாலையா அன்பு மனைவி காலுக்கிட்ட நிக்கிறா. பெத்த பிள்ளை எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க, நெஞ்ச தடவுறாங்க, காலை தடவுறாங்க, உடம்ப தடவுறாங்க. வாப்பாட கண்கள் இருந்து மாலை மாலையா கண்ணீர் கொட்டி கொண்டிருக்குது. அவருடைய பார்வை மேல நோக்கி கொண்டிருக்குது. எங்க பாக்குறாரு? சொத்தை பாக்குறாரா? கணக்கு பாக்குறாரா? செலவு பாக்குறாரா? இல்ல, மலக்குல் மௌத்துடைய ஒரு கூட்டமே வரும். மலக்குல் மௌத்துடைய ஒரு கூட்டமே வரும். அந்த வருகையை பார்க்கிறார். உலகத்திலே மக்களே, என் அருமை குழந்தைகளே, நான் சரியாக வாழல வாப்பா, சரியாக தொழுகை நிலைநாட்டலையே, அடுத்த மனுஷனுக்கு கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கியா வாழ்ந்திருக்கிறேன், அடுத்தவோட பிரச்சனைப்பட்டிலையா வாழ்ந்திருக்கிறேன், புன்முறுகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கலையே, கஷ்டமான நேரமே வாப்பா பெரிய கை சேதத்தோட போறேன் என்று சொல்லித்தான் அவர் வாழ்க்கையை முடிப்பாரே தவிர வேறென்றும் சொல்ல மாட்டார். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்காது,
சொல்லுவாங்க கிட்ட இருந்தவங்க, வாப்பா என்னமோ சொல்ல ட்ரை பண்ணாரு, எடுத்தாரு. நானா சொல்லுவேன், வாப்பா கடை எனக்குன்னு சொல்ல பார்த்தாரோ. உம்மா சொல்லுவா, இல்ல ஊட்ட எழுதி தங்கச்சியை கொடுன்னு சொல்ல பார்த்தாரு. இல்ல அதை இல்ல வாப்பா சொல்ல வந்தாரு. நான் ஏமாந்துட்டேன். உலகத்திலே உங்களுக்காக வேண்டி உழைத்து வாழ்க்கை இதுதான் என்று தொலைத்து நான் போகக்கூடிய இடத்தை நஷ்டமடைந்து கொண்டேன். எனவே நீங்களும் இப்படி ஏமாந்துராதீங்க என்றுதான் அவர் சொல்லுவார். சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா உதியத்தில் ஜனாசா, ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டாரு, சக்கராத்துல இருந்து அவரு ரூஹு கலட்டப்பட்டு மௌத்தா போயிட்டாரு. ஃபஹத்தமலகர் ரிஜால் ஆனாக்கி, என்ன செய்யறோம்? கொழுப்பாட்டி கஃனிட்டு தொழுவிச்சு சந்தக்ல வச்சு, அதாவது தோளில சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஇன் கானத் சாலிஹத்தன், அந்த ஜனாசா அந்த மையத்து நல்லதாக இருந்தால் காலத் லி அஹ்லிஹா, தூக்கிட்டு போற மனிதனை பார்த்து சொல்லுது. யாரு? எங்களை பார்த்து, எங்களை பொடியை தூக்கிட்டு போற ஆக்களை பார்த்து சொல்லுது, யா வைலா யா கத்திமூனி கத்திமூனி, அவசரமா கொண்டு போங்க, அவசரமா கொண்டு போங்க. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, சில விஷயங்கள் இருக்குது, பிற்படுத்தாதீங்க. ஒன்று அதான் சொல்லப்பட்டால் தொழுகைக்கு நீங்க பிற்படுத்த கூடாது. அதே போல ஒரு நல்ல ஒரு சாலிகான கணவனோ மனைவி அமைந்து விட்டால் திருமணம் செய்து கொடுப்பதில் பிற்படுத்த கூடாது. அதே போல மௌத்தாயினா ஜனாசாவை நீங்க வச்சு கொள்ள கூடாது. ஏன்? அந்த ஜனாசா சொல்கிறது, ஃபைன் கானத் சாலிஹத்தன், நல்ல ஒரு ஜனாசா, தொழுகையாளி, அன்போடு பழகக்கூடியவர், அல்லாஹ்வின் அஹ்காமாத்துகளை எடுத்து நடப்பவர், கொடுக்கல் வாங்கலில் நம்பிக்கையாக உள்ளவர், அடுத்தவங்களுடைய மனசு புண்படாம உலகத்தில் வாழ்ந்தவர். காலச்சரி அகலிகா, தூக்கிட்டு போறவங்களை பார்த்து சொல்லுது, கத்திமூனி கத்திமூனி, அவசரமா கொண்டு போங்க அப்பா, அவசரமா கொண்டு போங்க. சொர்க்கத்தின் பூங்காக்கள், சொர்க்கத்துடைய வாசனைகள் அங்க காட்டப்படுது, இங்க நீங்க வச்சு கொண்டிருக்கிறீங்க. நாளை மறுதினம் என்கிறீங்க. ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிரான்ஸ், இந்த நாட்டுகள் இருந்து மகவர காட்டி வச்சு கொண்டிருக்கிறீங்க. பெரிய நஷ்டம், கொண்டு போங்க, அவசரப்படுத்துங்க, நான் போக வேண்டிய இடத்தை கண்டுட்டேன் என்று அந்த ஜனாசா பேசுதுன்றாங்க ரசூலுல்லாஹ். வைன் கானத் கைர சாலிஹா, மாற்றம், எல்லாத்திலையும் மாற்றம். நாங்க தான் உலகத்துல நாங்க தான் என்று வாழ்ந்தால் காரச்சரி அகலிகா, அந்த மையத்து பேசுது, யா வைலஹா, எனக்கு ஏற்பட்ட நஷ்டமே, எனக்கு ஏற்பட்ட துன்பமே, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, யா வைலகா இனத்ததுகபூனபிகா, எங்கனே கொண்டு போறீங்க என்று அந்த ஜனாசா புலம்புது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யஸ்மஉ குல்ல ஷை, இந்த மையத்து பேசுற சப்ஜெக்ட் இருக்குதானே, இத மனுஷனை தவிர எல்லாம் கேக்குதுன்றாங்க. எல்லாம் ஆடு மாடு பூனை நாய் ரோட்ல இருக்கிற எல்லாம் கேக்குது. இல்லல் இன்சான், அல்லாஹ் மனுஷனுக்கு கேட்கறதுக்கு வச்சு இல்ல, வலவு சமீஅல் இன்சான், அப்படி மனுஷன் கேட்கிறதா இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க மயக்க போட்டு விழுந்துருவாங்க, இல்லண்டா ஜனாசாவை அடக்காம விட்டுட்டு ஓடிடுவாங்க ரசூலுல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, எப்படி நாங்க உலகத்துல தனியே பிறந்தோமோ இன்ஷா அல்லாஹ் அதே போல நாங்க ஒரு நாளைக்கு மௌத்தா போறோம். யாருக்கு எப்ப மௌத்தா வரும் தெரியாது. உலகத்துல நாங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் இருந்துச்சு. எங்கட வாப்பாட வாப்பா, அதுக்கு பின்னால எங்கட அப்பா, அதுக்கு பின்னால வாப்பா, அதுக்கு பின்னால மூத்த நானா, ரெண்டாவது நானா, மூணாவது நானா, தாத்தா, நாங்க, இப்படி ஷெட்யூல். பிறக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. பர்த் சர்டிபிகேட் அப்படிதான் வருது. அப்பாட பேர், அப்பாட பேர், வாப்பாட பேர், எங்கட பேர், பிறப்பு. ஆனால் பிறப்புக்கு வழிமுறையை வைச்ச அல்லாஹ் இறப்புக்கு அப்படி வச்சிருக்கே. அப்பா இருக்கும் பொழுது பேரப்புள்ள மௌத்தா போறான். அப்பா இருக்கும் பொழுது பேரப்புள்ள மௌத்தாவுது. இளமையிலும் மௌத்து, வாலிபத்திலும் மௌத்து, வயோதிபத்திலும் மௌத்து. எனவே மரணத்தை நாம் நினைவு கூறுவதாக இருந்தால், ஐனமா தக்கூனு யுதரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜ் முஸய்யதா, குர்ஆன் நமக்கு அதாவது சவால் விடுகிறது, நீங்கள் எங்க இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் மரணம், மௌத் உங்களை வந்து அடைந்தே தீரும். எனவே சங்கையானவர்களே, என்ன தயாரிப்பு? நாளைக்கு அல்லது அடுத்த நிமிஷம், இன்றைக்கு மௌத் வந்துட்டா எங்கட தயாரிப்பு என்ன? நாங்க சொர்க்கமா நரகமா எங்களுக்கே முடிவு செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மல்லிசும், சின்ன ஒரு ஹதீஸ்,
அழகா ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னாங்க. மல் இஸ்ம், ரசூலுல்லாஹ் பாவம்டா என்னன்னு கேட்டாங்க. பாவம்டா என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பட்டியல் போடல. களவெடுக்கிறது, விபச்சாரம் செய்யறது, பொய் சொல்றது, அடுத்தவங்களுக்கு துன்புறுத்துறது, கஞ்சா குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, இப்படி ரசூலுல்லாஹ் பட்டியல் போடல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் இஸ்ம், பாவம்டா என்ன தெரியுமா? மா ஹாக ஃபி நஃப்ஸிக் அல்லது மா ஹாக ஃபி சதரிக். ரிவாயத் முஸ்லிம், ரிவாயத் புகாரி. மா ஹாக ஃபி நஃப்ஸிக் மா ஹாக ஃபி சதரிக். நீ ஒரு விஷயம் செய்ய போக்குல ஓண்ட உள்ளத்துல ஒரு அசைவு, இது பாவம் ஆயிக்குமோ, இது பாவம் தானே, நான் செய்ய போறேனே என்று ஓண்ட உள்ளம் ஒரு துடிப்பை ஏற்படுத்துமே, அதுதான் பாவம் தாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்ட பொழுது அல் இஸ்ம் டா என்ன? மா ஹாக ஃபி சதரிக, உன்னுடைய உள்ளம் ஆடிவிட்டது, இது பாவம் என்பதாக, அல்லது பாவமாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தியது, அது பாவம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இரண்டாவது சொன்னாங்க, வகரிஹத ஐயத்தலிய அலைஹி நாஸ். நீ ஒரு சப்ஜெக்ட செஞ்சு கொண்டிருக்கிறாய், நீ ஒரு சப்ஜெக்ட செய்கிறாய், நீ செய்யற சப்ஜெக்ட இன்னொரு மனிதன் பார்க்கத நீ வெறுக்கிறாய். நல்லா விளக்கத்துக்கு எடுத்துக்கோங்க. நாங்க ஒரு வேலையை செய்யறோம், நாங்க செய்யற வேலைய இன்னொருத்தர் பார்க்கிறாரு, அவர் பார்த்தத நாங்க ஏடாவர் கண்டுட்டாரு என்று நினைக்கிறோமே, அதுதான் பாவம். நாங்க தொழுது கொண்டிருக்கிற பார்த்தா ஏடா நான் தொழுது பார்த்துன்னு நாங்க நினைப்போமா? இல்ல. நாங்க கடைக்கு போறோம், நாங்க கடையில போயிட்டு ஒரு மல்லிகை சாமானை வாங்குறோம், பார்த்துட்டாரு, நாங்க வெறுப்போமா? எனக்கு நோ ப்ராப்ளம். அதே கடைக்கு, மதுபான கடைக்கு போறோம், அங்க போயிட்டு ஒரு போத்தல வாங்கிட்டோம், ஊர்ல உள்ளவன் கண்டுட்டா, ஏண்டா வேற கிராமத்து நகரத்துல போய் வாங்கி நாங்க ஜொலி பண்ண பார்த்தோம், கண்டுட்டாரு, அவர் பார்த்துட்டாரா என்று அவர் பார்த்ததை நாங்க வெறுக்கிறோமே, அது பாவம், அதான் பாவம். எனவே சங்கையானவர்களே, உலகத்துல நானும் நீங்களும் வாழ வந்தவர்கள் அல்ல. உலகத்திலே வாழ்க்கை ஹயாத்து ஒன்று இருக்குமாக இருந்தால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பார். எனவே வாழ வந்த உலகம் அல்ல, வாழ்க்கையை மாறாக தயாரிப்பதற்காக சில நாட்கள், சில வருடங்கள், சில மாதங்கள் தந்து அனுபவிப்பதற்காக அல்ல, தயாரிப்படுத்துவதற்காக நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே மௌத்து, மரணம் யாரையும் விட்டு வைக்காது. ஏழை பணக்காரன், படித்தவன் பாமரன், ஆலிம்கள் ஆபிதுகள் என்ற வித்தியாசம் கிடையாது. யார் யார் என்னென்ன அமல்கள் செய்தார்களோ, وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணு அளவு நன்மை செஞ்சிருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் கண்டு கொள்வோம், அணு அளவு நாம் தீமை செஞ்சிருந்தாலும் கண்டு கொள்வோம். உலகத்துல மனிதன் பிரியறதுக்கு முன்னால சில 3 விஷயங்களை பார்ப்போம். என்னண்டா, முதலாவது இதுவரைக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். சக்கராத் என்ன, சக்கராத் என்ன, சக்கராத் இன்ஷா அல்லாஹ் அதை நாம் அனுபவிக்காம மௌத்துகளை வந்து அடையாது. சக்கராத் அது எப்படிப்பட்டது, அதனுடைய வேதனை, அதனுடைய கடினம், அதனுடைய ஷித்தத் எப்படியானது. அதே போல மலக்கல் மௌத்த இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மலக்கல் மௌத்த வாழ்நாளில் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் காணலாம், அதுக்கு பின்னால காணக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. மலக்கல் மௌத்தை நாம் உலகத்தில் வைத்து, இதெல்லாம் நாங்க வாழ்ந்த உலகத்துல காணக்கூடியது. சக்கராத் உலகத்துல வச்சு அனுபவிச்சிடணும், மலக்கல் மௌத்த உலகத்துல வச்சே கண்டுட்டோம். நாங்க செல்லக்கூடிய இடம் சொர்க்கமா அல்லது நரகமா, எப்படி எங்கட ரிசல்ட் இன்ஷா அல்லாஹ் இந்த பூமியில் இங்கே வச்சு காட்டப்பட்டு தான் என்னுடைய உங்களுடைய ரூஹு பிழிந்து எடுக்கப்படும். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் மனிதன் கைசேதப்பட்டு கவலைப்பட்டு நாங்க வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம், தொழுகை இல்லாம எவ்வளவு காலம் போயிட்டு, தொழுகை இல்லாம காலங்கள் கழிஞ்சிட்டு, சுபகு தொழுதே பல வாரங்கள் ஆகுது, சுபகுடைய இமாம் ஜமாத்தோட நாங்க தொழுது மாத கணக்காகுது. கவலையோட சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே, எங்கட முடிவை நாங்க தான் தேடணும். சுத்தி வர 1000 பேர் இருந்தாலும் எங்கட மரணத்தை யாருக்கும் லேசாக்க இயலாது. மூத்தாயினா கபூர்ல கொண்டு போயிட்டு, முதலாவது மௌத்தாயினோன்னு என்ன கேள்வி? யாராக இருக்கலாம், பட்டம் பறிக்கப்படும். அசரத்துண்டா எங்கப்பா போறீங்க? அசரத்து வீட்டுக்கு போறேன்டா சொல்ற. காலையில இருந்து சொல்லி கொண்டு இருந்த அசரத்து வீட்டுக்கு போறேன்டி, ஆசிரியர் வீட்டுக்கு போறேன்டி, டாக்டர் வீட்டுக்கு போறேன்டி, மையத்து வீடு போர்டை கொண்டு போய் வைக்கிறாங்க, ஜனாசா வீடு. என்ன
இவ்வளவு காலமா பார்லிமெண்ட் மந்திரி அல்லது ஜனாதிபதி அல்லது லோயர் அல்லது ப்ரொக்டர் அல்லது விஞ்ஞான ஆசிரியர் யாராக இருந்தாலும் முதலாவது கொண்டு போயிட்டு பள்ளியில இருந்து கொண்டு போற போர்டு என்ன தெரியுமா? ஜனாசா வீடு. எல்லாருக்கும் ஒரே பேர். எங்கப்பா போறீங்க? மையத்தூட்டுக்கு போறோம். எங்க? மையத்தூட்டுக்கு. மௌத்தாயின உடனே முதலாவது கேட்கிற கேள்வி என்ன? எத்தனை மணிக்கு ஜனாசா எடுக்கிற? ஏண்டா எங்கட ரூஹு போனா உடம்புக்கு எந்த பொறுமதியும் இல்லை. அது மனைவி இடத்திலையும் பொறுமதி இல்ல, பிள்ளைகளிடத்திலையும் பொறுமதி இல்ல, ஊர் மக்களிடத்திலையும் பொறுமதி இல்ல. பொறுமதி எங்க தெரியுமா? கபருக்கு தான் பொறுமதி. சும்மா அமாத்தகு அக்பரா. குர்ஆன் என்ன சொல்லுது? மௌத்தாயினா கொண்டு போயிட்டு அடக்கிருக்கு, நல்லடக்கம் செஞ்சிடணும். அதுதான் முடிவு. எங்கட முடிவு அக்பரா, மன்னர். சங்கையானவர்களே, பொறுமதி இல்ல, உடம்புக்கு எந்த பொறுமதி இல்ல, வச்சிருந்தா நாரும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு சந்தோஷமாக பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிச்சு கட்டின வீடு அண்மையில ஒரு ஜனாசா கேள்விப்பட்டிருப்பீங்க. லட்சக்கணக்கான அல்ல, கோடியை தாண்டி விட்டது அவருடைய வீடு. அழகாக கட்டினார். ஆனால் அந்த வீட்டுக்குள் அவர் நுழைவதற்கு முன்னால் மரணம் அவரை வந்து அடைந்து விட்டது. மௌத்து வந்துட்டு ஜனாசாவை எடுத்துக்கொண்டு போறாங்க அவரை வைக்கிறதுக்கு. மனைவி என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னா? சரி, மௌத்தாயினு மௌத்தா போயிட்டாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட கட்டினாரு, புது வீடு இல்லையா? புது வீடு இல்லையா? முதலாவது புது வீட்டுல ஓப்பனை இன்னும் பண்ணல, மையத்தையா வைக்கிற? பழைய வீட்டுல மையத்தை வைப்போம், இன்ஷா அல்லாஹ் பொருள் நாங்க பார்த்து செய்வோம். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் மிச்சம். இதுக்குத்தான் நாங்க எல்லாரும் அதாவது விஷயம் தெரியாம தடமாறி கொண்டிருக்கிறோம். இவ்வளவுதான். எனவே சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத் எப்பொழுது வந்தாலும் அன்று எமது ரூஹ் சொர்க்கத்துடைய ரூஹாக சந்தோஷமான நாள் அதுதான். சஹாபாக்கள் எதிர்பார்த்தாங்க சந்தோஷமான நாள். என்ன நாள்டா? எங்கட வாழ்க்கையில கடைசி நாள், எங்கட ரூஹு உடம்பை விட்டு பிரியும் பொழுது அதை பார்க்கக்கூடிய நாள் சொர்க்கத்தின் ரூஹாக. எனவே சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உபதேசங்கள், இந்த நல்ல பேச்சுக்கள், இந்த எத்தி வைப்புகள், இந்த உணர்வூட்டுதல் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சக்கராத்துல விளங்கும். எப்ப? வைதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டை கிட்ட வந்தோடனே ஒரு ஜாய் சத்தம் கேட்கும், கர்கர்ண்டி. அப்ப பள்ளிக்கு எல்லா சொத்தையும் நான் எழுதி வைக்கிறேன், ஸ்கூலுக்கு வக்குப் செய்யறேன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஏண்டா அப்ப அது ஒப்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து யாருக்குன்னா அனந்தரக்காரங்க சொத்துகளுக்கு சொந்தமானது. அப்ப ஒன்றும் சரி வராது. எனவே அல்லாஹ் உலகத்தில் தந்திருக்கக்கூடிய நேரம் காலம் இதுகளை அறிவாக நினைவாற்றலாக நாம் பயன்படுத்தி, நமக்கு ஒரு மௌத் இருக்குது, இந்த மரணத்தை நாம் பயந்து, இந்த மரணத்தை நாம் வாழ்க்கையில் எதிர்கொண்டு நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்று நமது மௌத்துக்கள் சிறப்பானதாக அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களோட பாவல் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட மௌத்த அழகாக்கிறியா அல்லாஹ், எங்களோட சக்கராத்த லேசாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, உள்ளங்களோட கையில் இருக்குதியா அல்லாஹ், எங்களோட உள்ளங்களை தீனின் பக்கம் சாத்திரியா அல்லாஹ். நல்ல மௌத்துக்களை, அழகான மௌத்துக்களை தந்திரியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.